Mm, yes. Heterolytic. Heterolytic cleavage and homolytic cleavage அப்படின்னா ரெண்டு டைப் ஃபிஷன் இருக்கு. எப்படி வந்து அந்த கோவலன் பாண்ட் உடையுது? வாட் இஸ் ஹெட்ரோலிட்டிக் அண்ட் வாட் இஸ் ஹோமோலிட்டிக் அப்படின்னா அந்த நேம்லயே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஹெட்டிரோ விச் மீன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த ஹெட்டிரோ அப்படிங்கிறது வி மே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜஸ். அந்த மாலிகுல் கோவலன் பாண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜஸா பிரியலாம். அப்போ அதுக்கு தக்கன கண்டிஷன் என்ன மாதிரி கண்டிஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ஜ் பிரிக்கும். அண்ட் ஹியர் ஹோமோலிட்டிக் சேம் சேம் ஒரே மாதிரியான விஷயங்கள் பிரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் லைக் அ ரேடிக்கல் கிளீவேஜ். அது கீழே பார்ப்போம் ரேடிக்கல் கிளீவேஜ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்களேன், ஒரு CH3Br இருக்குன்னா இதுல யாராவது ஒருத்தர் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா இருப்பான். அப்ப அந்த பாண்ட் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஒருத்தர் கெட் கம்ப்ளீட் நெகட்டிவ் லூஸ் பண்ணவே கம்ப்ளீட் பாசிட்டிவ். தட்ஸ் இட். திஸ் கைண்ட் ஆஃப் கிளீவேஜ் கால்டு ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ். சார்ஜ் பெரியும் டிஃபரன்ட் சார்ஜ் அவ்வளவுதான்டா. இதை நான் ஒழுங்கா அந்த கான்செப்ட் ஞாபகம் வைக்காம சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோலிட்டிக். இந்த ஹெட்ரோலிட்டிக்ல எக்கச்சக்கமான தரமான கார்போ கேட்டையான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். கார்போ கேட்டையான்ஸ் இந்த வார்த்தை இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கார்போனியம் அயான் ஆர் கார்போ கேட்டையான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹாலோலிக் ஹாலோரின்ஸ்னு ஒரு சாப்டர் 12th இருக்கு. இந்த சாப்டர் கம்ப்ளீட்டா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த இன்டர்மீடியட் யாரு, அவன் எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகிறான் அப்படின்ட்டு. அப்போ நீங்க பாத்தீங்களா நிறைய கார்பன் பாத்தீங்களா, ஐயூபேக் நேம்ல இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் எல்லா கார்பன்லயும் we can create கார்போகேட்டையான். அந்த இன்டர்மீடியட் ஸ்டேட் தான் அந்த கார்போகேட்டையான். அந்த பாசிட்டிவ் சார்ஜ், அந்த சார்ஜ் எப்படி டெபிஷியன்டா ஐ மீன் அது எப்படி ஸ்டெபிளைஸ் ஆகுது, அது ஸ்டெபிளைஸ் பண்ண முடியுதா, அப்புறம் ரியாக்ஷன்ல வேகமா போகுமா ஸ்லோவா, லைக் தட் போயிட்டே இருக்கு. ஸோ நெவர் மைண்ட் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோலிட்டிக் கிளீவேஜ். இதுல ஒரு ஆர்டர் கொடுத்துக்கலாம், ஸ்டெபிலிட்டி ஆர்டர். இந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் உங்களுக்கு நான் தனியா நடத்துறேன். இண்டக்டிவ் எஃபெக்ட் போனோன்னு நடத்துறேன். இப்ப யாருமே அவசரப்படக்கூடாது, சரியா? அடுத்த விஷயம் கால்டு ஹோமோலிட்டிக் கிளீவேஜ். த ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் இஸ் இட்ஸ் அ ராடிக்கல் ரியாக்ஷன். ஆக்சுவலி இது ஃபென்டாஸ்டிக். இந்த ஹோமோலிட்டிக் எப்போ கொடுத்தாலும் சரி தே என்ன சொல்றது, ஜஸ்ட் அட்டாச் த லைட் ஆர் ஹீட் வாட் எவர், இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருவான். சம்டைம்ஸ் தே மே ப்ரொவைட் லைக் அ டெல்டா. இந்த டெல்டாவும் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு அர்த்தம். டெம்பரேச்சர் ஆர் லைட். சம்டைம்ஸ் தே மே ப்ரொவைட் யூவி, சம்டைம்ஸ் தே மே ப்ரொவைட் ஹச் இன் நியூ. எப்படி வேணாலும் இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி, இட்ஸ் அ எனர்ஜி, இட்ஸ் அ லைட் வாட் எவர், எல்லாமே எனர்ஜி எண்ட் ஆஃப் த டே. அப்போ என்ன ஆகும்னா பொறுமையா கவனிங்க. ஒரு ரெண்டு பேர் இருக்கான், ஆனா அண்ட் அவன் அந்த ரெண்டு இந்த ஆட்டம் இருக்கா, ரெண்டு ஆட்டம், இட்ஸ் மாலிகுல் ரைட். இந்த மாலிகுல் இப்ப இந்த மாலிகுலுக்கு நடுவுல என்ன பண்றான் அப்படின்னா அந்த யூவி லைட் போய் படும். பட்ட உடனே என்ன ஆகும், இந்த பாண்ட் லைக் வாபுல் ஆகும், ஒரு மாதிரி வாபுல் ஆகும், வைப்ரேஷன் அதிகமாகும். அப்ப அதிகமாகும் பொழுது என்ன பண்ணும், நான் கொடுத்த எலக்ட்ரான் நான் எடுத்துக்கிறேன், நீ கொடுத்த எலக்ட்ரான் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருவோம். அவன் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது நியூட்ரலா தான் இருந்தான், பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டான், நியூட்ரலா தான் இருக்கா கோவலன்ட் பாண்ட். திருப்பி எடுத்துட்டு போறான், இப்ப நியூட்ரலா தான் இருப்பான். அதனால திஸ் இஸ் கால்டு ரேடிகல்ஸ், ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்டு ஃப்ரீ ரேடிகல்ஸ். ஃப்ரீ ரேடிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா more reactive. They are not deficient or not rich. They are more reactive, simply more reactive. இது பாருங்களேன், நம்ம ஓசோன் இருக்குல்ல வானத்துல, இந்த ஓசோனே பாத்தீங்கன்னா ஓசோன் ஓட்ட விழுந்துருச்சுலாம் சொல்றாங்களா, எப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்க நம்ம நம்ம ஓசோன் இருக்கு இல்லையா, யூவி லைட் வரும் பொழுது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா O3 ஆகும். அட்டாமிக் ஆக்சிஜன் நர்சன்ட் ஆக்சிஜன் சிங்கிள் ஆக்சிஜன் தனியா பிரியும். இது இமீடியட்டா என்ன ஆகும்னா ஒன்னா திரும்ப சேர்ந்துடும். இப்ப என்ன ஆகும்னா இங்க இருந்து போற குளோரோ புளோரோ கார்பன் அந்த அவன் கேஸ் எல்லாமே என்ன பண்றான், மேல போயிட்டு அவனும் ரேடிக்கல் லீவ் ஆகும். அந்த ரேடிக்கல் லீவ் இந்த ரேடிக்கல் கூட அந்த அட்டாமிக் ஆக்சிஜன் கூட போய் டப்புன்னு சேர்ந்துருவோம். அப்போ அந்த O2 வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கும், காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ கடைசி வரைக்குமே அந்த அட்டாமிக் ஆக்சிஜன் அங்கே வரப்போறது இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நேச்சர்ல அந்த ஓசோன் ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பிளாஸ்டிக் சேரை வந்து மாடி மேல தூக்கி போட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல சுரண்டுறீங்கன்னா ஒரு மாதிரி வரும், ஒரு மாதிரி பரபரப்பரன்னு கொட்டும். நைலான் கயிறு வாங்கி கட்டும் போது பளபளன்னு இருக்கும். வாடவர் வெயில்ல காயிற வேஸ்டா போகிற அத்தனை விஷயமே they involve in free radical reaction. That's it. ஸோ இதுதான் உலகத்தை கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ். இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் பாலிமர் இண்டஸ்ட்ரி எல்லாம் கொடிக்கிட்டு பறந்துட்டு இருக்கான். பிவிசி பைப்பு வீட்டுல யூஸ் பண்றீங்களே, பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிஷன் பாலிமரைசேஷன்ல பண்றது. நம்ம கேரி பேக் பாலிஎத்திலின் எல்லாமே ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஃபண்டமெண்டலே வந்து இந்த ரேடிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ ரேடிக்கல் ரியாக்ஷன் இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கான அடிப்படை. அந்த அறிவு பெரிய இண்டஸ்ட்ரிடா. ஸோ இங்க கொடுக்கலாம், சும்மா விளையாட்டுக்கு பார்க்குற விஷயங்கள் கிடையாது. இது ஃபர்தரா டெவலப் பண்ணலாம். ஸோ ஹியர் ஆஃப்டர் வி கோனா டிஸ்கஸ் அபவுட் நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட். இது ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போ தேவையில்ல. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பானியான் ஃபார்மேஷன். கார்பானியான் this also the kind of heterolytic cleavage.
ஏன்னா ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ்ல நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா CH3 Br எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி மோர் யாருன்னா Br எலக்ட்ரானை தூக்கிடுவான். ஸோ CH3 பிளஸ் அண்ட் Br மைனஸ் we got a two ions ரைட். இப்போ என்ன சொல்ற அப்படின்னா ஏன் இந்த CH3 வந்து மைனஸா இருக்கக்கூடாது? அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த எலக்ட்ரான் பாண்ட்ல இருக்க ரெண்டு எலக்ட்ரானையும் CH3 பக்கம் எப்போ வருதோ we have lot of condition for that. பட் அதை பத்தி நெவர் மைண்ட். அந்த ரெண்டு எலக்ட்ரானும் CH3 பக்கம் வந்துருச்சுன்னா this is called anion. this is called CH3 carbanium. this is called carbanium. இவனை விட்டுருங்க. அப்போ இந்த கார்பன் இது மித்தைல் அயனான் போட்டிருக்காங்க ஏன்னா CH3 இருக்கு. சிம்பிளா வந்து கார்பானியான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பானியான் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் இதெல்லாம் தனியா உங்களுக்கு நடத்துவேன், டோன்ட் வரி. sp3 ஹைபிரிடேஷன். அப்போ இப்போ என்னென்ன இன்டர்மீடியட் பார்த்திருக்கீங்க? கார்போ கேட்டையான் ஒரு இன்டர்மீடியட்டா இருக்கலாம், கார்போ ஆனையான் ஒரு இன்டர்மீடியட்டா இருக்கலாம், அப்போ கார்பன் ராடிக்கல் ஒரு இன்டர்மீடியட்டா இருக்கலாம். இதெல்லாம் யார் தெரியுமா? இங்க வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு ரியாக்ஷன் சொன்னேன்ல, the starting material converted into intermediate. This stage may be a carbocation or carbanion or radical whatever. இந்த ஒரு ஸ்டேஜ் என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? இந்த இன்டர்மீடியட் அது அது ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. அது பேசுறோம் அந்த கண்டிஷன் ஸ்டார்டிங் மெட்டீரியல் இது எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனோன்னு அதை ஸ்டெபிலைஸ் பண்ற ஃபேக்டர் யாரு? இஸ் தட் ஓகே மீன் த ரியாக்ஷன் வில் ஃபர்தர் மூவ். இஸ் தட் நாட் ஓகே மீன் த ரியாக்ஷன் won't ஹேப்பன். ஸ்டார்டிங் மெட்டீரியலே வந்து நமக்கு இடையில அந்த சேஞ்ச் ஆனதுலாம் கண்ணுக்கே தெரியாது. என்ன ஊத்துறமோ அது அப்படியே தான் கண்ணுக்கு தெரியும். ஸோ எனிவே இப்போ கீழே போவோம். உங்களுக்கு என்ன பண்ற அப்படின்னா அந்த டைப் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ் நான் தனியாக இப்போ எழுதி போறேன். நீங்க மூணுமே நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்போகேட்டையான். புல்லட் போட்டு எழுதிக்கோ. கார்போகேட்டையான் ஹெடிங் போட்டுக்கோங்க. நான் எப்படி எழுதுவேன்? கார்போகேட்டையான். ஸோ நார்மலா வந்து ஒரு ஒரு மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார்போகேட்டையான் எப்படி இருக்குன்னா இப்போ இது திஸ் ஒன் இஸ் த நியூட்ரல் அண்ட் நார்மல் மாலிகுல். மாலிகுல் நேம் என்ன அப்படின்னா ஒரு CH3 Br எடுத்துக்கோ. அவன் கூட தான் எடுத்துக்கேன். கார்பனோட பேலன்ஸ்ல 4 எலக்ட்ரான் இருக்கும். நம்ம கிளியரா தெரியும், அதுல எந்த ஒரு டவுட் இருக்க கூட. அடுத்து பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பட்டா ஒரு Br இருக்கான், 3 ஹைட்ரஜன் இருக்கான். ஓகே, இதுலயும் எந்த மாற்றமும் கிடையாது. யூ நோ வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன்? ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3 5. இப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிறோம்னா என்ன நடக்கும்? அந்த உள்ள இருக்க ஒருத்தர் கொத்தா எலக்ட்ரானை தூக்கிக்கிட்டு வெளியே போயிருவாங்க. பாருங்க இங்க இருக்கான்ல, இவன் அப்படியே கம்ப்ளீட்டா எலக்ட்ரானை தூக்கிக்கிட்டு வெளியே போயிருவோம். அப்ப என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவன் அப்படி ரிமைன் அப்படியே தான் இருப்பான். ஹைட்ரஜன் தேர் அண்ட் ஹியர் பாத்தீங்க அப்படின்னா ஹியர் த ஹைட்ரஜன் ஸ்டில் தேர் அண்ட் திஸ் ஹைட்ரஜன் ஆல்சோ தேர். பட் த Br இஸ் கான் சம்வேர். we don't know where is. போயிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஏரியாஸ் எம்டி போறவன் ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு போல. அவன் கொடுத்த எலக்ட்ரான் பிளஸ் கார்பனோட ஒரு எலக்ட்ரானை சேர்த்து தான் எடுத்துட்டு போயிருக்கு. அப்போ கார்பன் லாஸ்ட் 1 எலக்ட்ரான், இட்ஸ் எலக்ட்ரான். ஸோ இட் கெட் டெஃபிஷியன்ட் பாசிட்டிவ் சார்ஜ். அதனால என்ன ஆயிடுறான்? பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப நல்லா ஞாபகம் பாரு, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. we have a totally 6 electrons, right? But which is stable configuration, 6 or 7? anyone 6 or 7? Actually it's nice இருக்கா உங்களுக்கு? கேக்குதா? நான் பேச கிளியரா கேக்குதா? எஸ் சார். எஸ் நாய்ஸ் கேட்கல அதிகமா? நோ சார். இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு வந்து நம்ம நார்மலா மாத்திக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் வேற ஸ்டக் ஆயிட்டேன் வேற ஒன்று. சரி, இப்ப பாயிண்ட் வந்துடும். 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. 8 இருந்தா ஸ்டேபிள். ஆஃப்டர் ரூல் மேல இருக்க மாலிகுல் ஸ்டேபிள் தான். அப்ப நீ கேள்வி கேட்கலாம், சார் ஓ மாலிகுல் ஸ்டேபிள் மீன் தென் வை இட் இன்வால்வ் இன் ரியாக்ஷன்? ஏன் ஸ்டெபிலிட்டி இழந்து இப்படி மாறணும் அப்படின்னா சிம்பிள். ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு, ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றான். எதுக்கு அப்படின்னா அதை விட இன்னொரு ஸ்டெபிலிட்டிக்கு போறதுக்கு. வேற சிம்பிள் கான்செப்ட், சிம்பிள் லாஜிக். அப்ப இதை விட இன்னொரு ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் ஸ்ட்ரகிள் இருக்கு இந்த மாலிகுல். இப்ப பாருங்க, இது என்னன்னா கிட்டத்தட்ட லெஸ் தென் ஆக்டட். less than octet, is that electrophile or nucleophile or precise? Anyone? Less than octet. Electrophile, nucleophile or electrophile sir. Electrophile. வேற யாரும்? ஒரே ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க. வேற யாரும்? பேசுங்கடா, சும்மா பேசுங்கடா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, முடிய போகுது. Electrophile or nucleophile or precise?
ஓகே ஃபைன். யாரோ டைப். என்னப்பா சொல்லுப்பா. ஓகே எனிவே இட் இஸ் எலக்ட்ரோஃபைல். ஸோ ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுனால இட் பிகம் வாட் அப்படின்னா கார்போ கேட்டயான். இங்க பாருங்க, 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ இட் நீட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இட் இஸ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான் அக்செப்டார். ஸோ ஆல்சோ நோன் அஸ் எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர் ஆர் எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல் நோட் பண்ணி வச்சுக்கோ. எலக்ட்ரோஃபைல். sp hybridization. Then the orbital is empty, right? The p that is empty, right? So the hybridization will be sp2. sp2 அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? பிளேனா இருக்கும். ட்ரைகோனல் பிளேனா இருக்கும். ஓகேவா? ட்ரைகோனல் பிளேனார். So carbocation electrophilic in nature, trigonal planar geometry. Oh my God! Just a minute. Just a minute. Yes. ஸோ sp2 ஹைபிரிடேஷன் இல்லையா? sp2 ஹைபிரிடேஷனா இருக்கும்போது ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி, அதாவது எஸ் ஒரு டைரக்ஷன் அண்ட் p1 p2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஸோ பாண்ட் ஆங்கிள் வில் பி 120. நோட் பண்ணி வச்சுக்கோ. இது எங்க யூஸ் ஆகும்னா ஆல்கீன்ல ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர் 12th எடுக்கிற சாப்டர் எடுப்பாங்க. அந்த சாப்டர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ 120 பாண்ட் ஆங்கிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பிளேனார் இருக்கலாம். அடுத்து போகுமா? அடுத்து என்னன்னா கார்பானியான். இது அப்படியே சிம்பிளா அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரே இடத்துல நோட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பானியான், நெகட்டிவ் சார்ஜ். ஒரு நியூட்ரல் மாலிகுல் எடுத்துக்குவோம். நியூட்ரல் மாலிகுல் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கான். ஓகே, திஸ் ஒன் ஆல்சோ ஓகே, திஸ் ஒன் ஆல்சோ ஓகே, திஸ் ஒன் ஆல்சோ ஓகே. ஏதாவது ஒரு மாலிகுல் எக்ஸாம்பிள் கேட்டா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. அதனால நான் என்ன பண்றேன், நானே எழுதிக்கிறேன். CH Cl3. இப்போ இந்த மாலிகுல் தான் உங்களுக்கு தான் ஹைபிரிடேஷன் போட்டிருக்கான். இப்போ என்ன ஆக போகுதுன்னா ஒரே ஒரு ஹச் மட்டும் வெளியே போயிடுச்சு. அஸ் ஹச் பிளஸ்ஸா போயிட்டான். Cl 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 ஹச் வந்து ஹச் பிளஸ்ஸா போயிட்டான். விச் மீன் that fellow lost his electron. அங்கே விட்டுட்டு தான் போறான். அப்ப இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இவன் இங்க அப்படியே இருக்கான். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இவன் அங்க அப்படியே இருக்கான், இவன் அங்க அப்படியே இருக்கான். பட் இங்க Cl இருக்கு, இங்க Cl இருக்கு, இங்க Cl இருக்கு, இங்க யாருமே கிடையாது. ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். ஓகே, அப்போ ஹைட்ரஜன் வந்து H பிளஸ் அவனுக்கு வெளியே போயிட்டான். அந்த புரோட்டான் இஸ் கான். ஸோ எலக்ட்ரான் இஸ் ஸ்டில் தேர். கார்பன் பார்த்து உங்களுக்கு 6 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? எக்ஸஸ் ஆஃப் ஒரு எலக்ட்ரான். யாரோட எலக்ட்ரான் அப்படின்னா மேல இருக்க ஹைட்ரஜனோட எலக்ட்ரான். ஸோ தட் ஃபெல்லோ பிகம் ஸ்டேபிள், ரைட்? அப்போ என்ன எழுதிடலாம் அப்படின்னா ஹியர் த ஹைபிரிடைசேஷன் வில் பி sp3. தென் இஸ் தட் எலக்ட்ரோஃபைல் ஆர் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா ரிச் அவன்கிட்ட பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப டொனேட்டிங் டெண்டன்சி தேர். ஸோ இட் இஸ் நியூக்ளியோஃபைல், நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சர். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆக்டட் ஒபே பண்ணுவோம். ஆனா சார்ஜ் இருக்கு. என்னதான் நம்ம வந்து ஆக்டட் ஒபே பண்ணாலும் சார்ஜ் நியூட்ரலைஸ் பண்ணும். தட்ஸ் வை இவர் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்போ கார்போ கேட்டயான் இஸ் எலக்ட்ரோஃபைல், டெஃபிஷியன்ட் நேச்சர், அதான் எலக்ட்ரோஃபைல். அண்ட் ஹைபிரிடைசேஷன் நமக்கு தெரியும். sp2 அண்ட் பாண்ட் அந்த ஜாமெட்ரி ட்ரைகோனல் பிளேனார்லாம் முடிச்சாச்சு. அதே மாதிரி ஆனியான் பார்த்தீங்கன்னா பிரமிடல் மா இருக்கும். ஜஸ்ட் லைக் NH3 மா இருக்கும். sp3 ஹைபிரிடைசேஷன் ரிச் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டோனார். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப அடுத்த விஷயம் ஃபைனலா ரேடிக்கல் பார்க்க போறேன். ரேடிக்கல், ஃப்ரீ ரேடிக்கல். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான் உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பொருள் வீணா போனாலும் சரி, இல்ல புதுசா ஒரு ரியாக்ஷன் ஆனாலும் சரி, ஒரு புது வியாதி வந்தாலும் சரி, எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஸோ சன்லைட்ல வச்சு தான் நடக்குது, யூவி லைட் வச்சு நடக்குது. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் எப்படி போகுதுன்னு மட்டும் ஒன்று சின்னதாக, ஐ மீன் எப்படி ஃபார்ம் ஆகுது ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்றேன். த கண்டிஷன் இஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் மஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, திஸ் இஸ் த ரேடிக்கல். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு, CH4 எடுத்துக்கோங்களேன். இந்த CH4 நம்ம ஒரு கண்டிஷனுக்குள்ள கொண்டு போவோம். இந்த கண்டிஷன் இஸ் டெம்பரேச்சர் ஆர் லைட், வாட் எவர். நான் லைட் எடுத்துக்கிறேன். லைட் பாஸ் போது நான் தனியா எழுதி காட்டுறேன் பாறேன். CH3 ஒரு ஹைட்ரஜனை மட்டும் தனியா பிரிக்கிறேன். வாபுல் ஆகி இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும். இஃப் 2 electron migration we can mention like this arrow. If single electron migration, half arrow. மறந்துடாத, இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான் NCERT. பட் எழுதி வச்சு. அப்ப என்ன ஆயிடும், உங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் அவனோட எலக்ட்ரான் எடுத்துட்டு கோச்சுக்கிட்டு போயிடுவான். இல்ல தனியா எழுத வேணாம், கோச்சுக்குவான் அவன். CH3 radical plus H radical. This is not a positive charge. This is not a negative charge. This is not a deficient or rich. This is more reactive. That's it.
இதை மட்டும் ஞாபகம் வச்சு, இவன் மோர் ரியாக்டிவ், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதுல வேற எதுவும் பாக்குறதுக்குலாம் இல்ல. அப்போ இந்த இன்டர்மீடியட்ஸை ஞாபகம் வச்சு, ரைட்டா, இன்டர்மீடியட்ஸை ஞாபகம் வச்சு. இப்ப அடுத்த விஷயம், இந்த இன்டர்மீடியேட்டை ஸ்டெபிலைசேஷன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் யாரு இருக்கா? ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர்ஸ் யார் இருக்கா? எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் இப்பதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பியூட்டிஃபுல் எஃபெக்ட், தட்ஸ் கால்டு இண்டக்டிவ் எஃபெக்ட். சரியான எஃபெக்ட், இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன முதல்ல அப்படின்னு நீ பார்க்கறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு என்ன சொல் ரிவைஸ் ஆர் ரீகால் ஃபியூ திங்ஸ் லைக் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கார்பன்ஸ். டக்கு டக்குன்னு சொல்றேன் பாரு, கவனிச்சுக்கிட்டே. இப்போ ஒரு மாலிகுல் இருக்கு. இனிமே உங்களுக்கு சிலபஸ் கொஞ்சம் ரஷ் ஓடிடும், வேகமா ஓடிடும், சரியா? கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கிளாஸ்க்கு மட்டும் கரெக்டா வந்துருங்க. ஏன்னா 12th ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு ஷெடியூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்களேன். இந்த டெர்மினல் இருக்காங்க, திஸ் இஸ் கால்டு பிரைமரி கார்பன், அண்ட் திஸ் ஒன் இஸ் செகண்டரி, அண்ட் திஸ் ஒன் இஸ் டெர்ஷரி, திஸ் ஒன் இஸ் செகண்டரி, திஸ் ஒன் இஸ் பிரைமரி, திஸ் ஏரியா இஸ் டெர்ஷரி. இவன் பாத்தீங்கன்னா இவன் பிரைமரி, இவன் செகண்டரி, இவன் டெர்ஷரி, இவன் பிரைமரி, இவனும் பிரைமரி. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கார்பன்லாம் இருக்குல்ல, they can exist as a intermediate like a carbocation, carbanion, radical. அத்தனை பயிலும் இன்வால்வ் ஆகலாம், அத்தனை பயிலும் ஃபார்ம் ஆகலாம், ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு கார்பன்ல நம்ம ஃபார்ம் பண்ண வைக்கலாம், ஒரு இன்டர்மீடியட்டா ஃபார்ம் பண்ணலாம். இதான் சிம்பிள் லாஜிக். இப்ப பொறுமையா கவனிக்கோங்க. கார்போகேட்டையன் பார்த்தோமா, சிம்பிள் கார்போகேட்டையான் CH3 CH2, இப்படி இப்படி ஒரு மாலிகுல் பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு CH2 இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையன் போடலாம். பாருங்க, இங்க இருக்க கண்டிப்பா எலக்ட்ரான் எடுத்துட்டு போயிருப்பான். அவன் போனதுனால CH2+. இது பிரைமரி கார்பனா, செகண்டரி கார்பனா, டெர்ஷரி கார்பனா? இந்த கார்போகேட்டையன் இருக்கிறது, இஸ் தட் a primary or secondary or tertiary? Anyone in the comment box? Is it primary, secondary or tertiary? எல்லாத்தையும் பறக்க விட்டுருவேன். என்ன அடே, செகண்டரி எப்படி வரும்? ஒரு கார்பன் வந்து டைரக்டா ஒரு கார்பன் கூட தானே சேர்ந்திருக்கான். அப்ப இந்த கார்பன் பிரைமரி தானே. பிரைமரி கார்பன் தான் உங்களுக்கு இன்டர்மீடியட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன நீங்க போங்க. பிரைமரி, வெரி குட். அப்போ பிரைமரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிருக்கு, சரியா? கண்ணை மூட்டை எதையோ கொளுத்தி விடுறான், செகண்டரி டெர்சரின்ட்டு. ரைட்டு, எனிவே ட்ரை பண்ணிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன். இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த மாலிகுல் இவன் பிரைமரியா, செகண்டரியா, டெர்சரியா அப்படின்னு நானே சொல்லிடுறேன், உங்களுக்கு வேலை வைக்க மாட்டேன். This one is secondary carbocation. And the final one is tertiary carbocation, CH3, CH3 plus. This is called as tertiary carbocation. இப்ப கேள்வி என்னன்னா, பிரைமரி செகண்டரி டெர்சரி படிச்சது, இன்டர்மீடியேட் படிச்சது. அந்த ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட் இருக்கு, ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, ஐம் பேக். இப்போ நமக்கு 3 டிஃபரெண்ட், அதாவது பிரைமரி செகண்டரி டெர்சரி கார்பன்லாம் படிச்சோமா, நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டேன்னா, இப்போ அந்த கார்பன்ல இன்டர்மீடியட் பார்த்தோம். கார்போகேட்டையன், கார்பனேனால வந்து கார்போகேட்டையன் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கார்போகேட்டையன் வந்து அந்த பர்டிகுலர் கார்பன்ல நான் வச்சுட்டேன். பாருங்க, எல்லாத்துலயும் பாருங்க ஒரு வேலன்சி கம்மியா இருக்கும், ஏன்னா ஒருத்தன் எலக்ட்ரானை தூக்கிட்டு வெளியே போயிட்டான். சரி, இப்போ இந்த 3 பேர்ல யார் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறத கான்செப்ட். விச் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறத கான்செப்ட். எங்க ஸ்டெபிலைஸ் அதிகமாகுது அது வேகமா ரியாக்ஷனுக்குள்ள போகும்னு சொன்னல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹரிராஜ் வந்து இப்போ திருச்சியில இருந்து பஸ் ஏறி சென்னை போயிட்டு இருக்கான், விழுப்புரத்துல இறங்குறான், விழுப்புரத்துல இன்டர்மீடியட் டீ சாப்பிட இறங்குறான். திடீர்னு வந்து குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி கோகுல் குறுக்கு கடை எடுத்து சுத்திக்கிட்டு வாடா வாடா அப்படின்னு வரான். அந்த பக்கம் பார்த்தா 8 தூரத்துக்கு சண்டை தான் நடக்குது. அப்போ ஹரிராஜ் ஃபார்வர்ட் போக மாட்டான், ஏன்னா அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால திருப்பி வந்துருவான். இப்ப அதுவே நித்தினா இருந்தா ஐ நீட் அ ப்ராப்ளம், ஐ வாண்ட் அ ப்ராப்ளம் அப்படின்ட்டு போயிருவான் ஆப்போசிட்ல. எனிவே, அதனால எல்லாரும் அது போக மாட்டான். அப்ப என்ன ஆயிடும், இந்த ரியாக்ஷன் நடக்காது. எப்போ ஒருத்தர் ஸ்டெபிலைஸ் ஆகும், இப்ப பாருங்க, பொறுமையா சின்ன லாஜிக் சொல்றேன். இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரான் ரிலீசிங் வித்ராயிங் எஃபெக்ட். ஓகே, இண்டக்டிவ் எஃபெக்டை 2 டைப்பா பிரிப்போம். பிளஸ் ஐ எஃபெக்ட், மைனஸ் ஐ எஃபெக்ட். இன்டியூஸ் பண்ற ஒரு எஃபெக்ட்.
இப்போ நார்மலா இருக்கு இந்த வாட்டர் கேன் இருக்கு அப்படின்னா இதை இன்டியூஸ் பண்ற தள்ளி போ இல்ல கிட்ட வா. அப்போ சின்னதா ஒரு இன்டியூஸ் பண்றது, அது இழுக்கிறதோ தள்ளுறதோ வாடவா, தட்ஸ் கால்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட். ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு வந்து பிளஸ் ஐ, இன்னொன்னு மைனஸ் ஐ. சிம்பிளான விஷயம், பிளஸ் ஐ ஆல்சோ நோன் அஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் எஃபெக்ட். அடுத்து இங்க மைனஸ் ஐ வந்து எலக்ட்ரான் வித்ராயிங் எஃபெக்ட். அவ்வளவுதான், சிம்பிள் சிம்பிள். மோஸ்ட்லி வந்து இவனுக்கு யார் எக்ஸாம்பிளா இருக்கும்னா மெத்தில் அல்கைல் குரூப்ஸ் எல்லாமே உனக்கு வந்துடும். அல்கைல் குரூப்ஸ் எல்லாமே வந்துடும், C2H5 எல்லா அல்கைல் குரூப்புமே வந்துடும். இதுல எலக்ட்ரான் வித்ராயிங் நேச்சர் மோஸ்ட்லி எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப்ஸ், எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். ஃப்ளூரின்ல இருந்து NO2ல இருந்து Cl எல்லாமே, ஃப்ளூரின் போட்டனா ஓகே, இது எல்லாருமே இங்க வந்துருவான். இப்ப பொறுமையா கவனிங்க, பொறுமையா கவனிங்க. இந்த கார்போகேட்டையான் இஸ் டெஃபிஷியன்ட், the carbocation is deficient. இங்க we have one plus a group attached with that carbocation. இங்க we have a two plus a group attached with that carbocation. இங்க we have a three plus a groups attached with that carbocation. Simple, right? இப்போ நல்லா யோசிச்சு பாரு. இந்த fellow is deficient. This fellow got a releasing effect. So slow, simply that fellow releasing the bond electron towards the carbocation. அப்படியே மெதுவா ரிலீஸ் பண்ணுவான், சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா that fellow got a two groups. அப்ப இந்த fellow got a three groups. யாரு அதிகமா எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுவோம் அந்த கார்பன், அந்த டெஃபிஷியன்ட் யாரு அதிகமா எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுவோம்? பிரைமரிலையா, செகண்டரிலையா, டெர்சரிலையா? யாருல அதிகமா ரிலீஸ் பண்ணுவாங்க? பிரைமரியா, செகண்டரியா, டெர்சரியா? யாருல அதிகமா ரிலீஸ் பண்ணுவாங்க? வேற டைப் பண்றான். எஸ் ஹரிராஜ், ஃபென்டாஸ்டிக். மூணு பேர் இருக்கான். இவனும் ரிலீஸ் பண்ணுவான், இவனும் ரிலீஸ் பண்ணுவான், இவனும் ரிலீஸ் பண்ணுவான். பரவாயில்ல, இப்ப நிறைய பேர் டைப் பண்றீங்க, கங்க்ராச்சுலேஷன். டெர்சரி டெர்சரி, வெரி குட். சோ மூணு பேருமே ரிலீஸ் பண்ணுவான். மூணு பேர் ரிலீஸ் பண்றாங்க, அந்த டெஃபிஷியன்சி குறையும், அந்த டெஃபிஷியன்சி குறையும், மனசு நிறையும், அதனால ஸ்டெபிளைஸ் ஆகும், ரியாக்ஷன்ல சல்லுன்னு போகும், வேற ஒண்ணும் கிடையாது. இயர் ஆஃப்டர் செகண்டரி, செகண்டரி இந்த இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரெண்டு பேர் சாப்பாடு போடுறாங்க, ரெண்டு வேலைக்கு நிம்மதியா இருப்பார். இவனுக்கு மூணு வேளை சாப்பாடு ரொம்ப சந்தோஷமா இருப்பான், இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்ப கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து டெர்சரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி, செகண்டரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் பிரைமரி. இந்த ஆர்டரை மட்டும் குழந்தைகளை எழுதி வச்சுக்கோங்க. கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர், திஸ் இஸ் ஜஸ்ட் குவாலிட்டேட்டிவ் வைஸ், நாட் குவான்டிடேட்டிவ் வைஸ். குவான்டிடேட்டிவ் வைஸ் இவங்க அண்ணன் வருவான், ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அதுல தான் நம்ம பார்ப்போம் அதை நம்ம. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னைக்கு இதோட மைண்ட் அப் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ், இந்த அடுத்த வாரத்துல இருந்து 4 கிளாஸ் இருக்கும், வீக்லி 4 கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருந்ததுன்னா ஓகே அதை சொல்லுங்க, இல்லைன்னா டேட் நம்ம மாத்திக்கலாம். அது எந்த டேட், சண்டே மாதிரி இல்ல ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 4 கிளாஸஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம், வேகமா சிலபஸ் போலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய், குட் நைட். Thank you, sir.